வார்த்தையை கவனமாய் கேட்கணும். எங்க அப்பா மாதிரி நான் இருக்க போறது கிடையாது. உலக படிப்பை தான் மிஸ் பண்ணிட்டேன், தேவ வார்த்தையை ஒரு நாளும் மிஸ் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறேன். அதனால சீரியஸா பாருங்க, நிறைய பேரை நான் பார்க்கும் போதெல்லாம் கோவப்பட மாட்டேன், வேதனையா இருக்கும் அவங்கள பார்த்த. பாவம், இத்தனை வருஷம் வராங்க, ஒண்ணுமே மாற்றம் நடக்கலையே. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புறேன், நம்ம யோசிக்க, நம்ம வீடு, நம்ம அப்பா, இப்படி பேக்ரவுண்ட் இதெல்லாம் யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு நம் மூலமாய் என்ன லாபத்தை நாம் கொடுக்க வேண்டும், இப்படி பாடுகளுக்கு நாம் என்ன கனி கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நாம் யோசித்து நம்மை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயம் தாவீதை போல தேவன் நம்மை அந்த இடத்துல வைப்பதற்கு தாமதமே இல்லை. பாருங்க, இங்க சொல்றாரு பாருங்க, 9 வெள்ளிக்காசு இருக்கிறது, ஒன்று காணாமல் போயிடுச்சு. நாம இருந்தா பாருங்க அசட்ட சொல்லிடுவாங்க, 10 ரூபாயில் 1 ரூபாய் போனா போட்டோம், அதை பத்தி கவலை இல்லைன்னு. அந்த அம்மா பாருங்க, விளக்க 10ன்னு கொளுத்துனாங்க. வெளிச்சத்துல எங்க இருக்குமோன்னு விளக்க மாத்த எடுத்து என்ன பண்றாங்க, இன்ச் பை இன்ச்சா கூட்டி அதை கவனமாய் பாருங்க, ஆசைய கோவமா தேடல, ஆசையாய் இங்க கிடைச்சிருமோ அங்க கிடைச்சிருமோ. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆசையாய் தேடி பாருங்கள், தேடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். சொல்றார் பாருங்க, வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் எப்படியா, எல்லாம் சொல்லுங்க, ஜாக்கிரதையாய். வேதத்தை வாசிக்கும் போது எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாய். பாருங்க, கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எல்லாம் படித்து நம்மளுடைய வயிற்றை கழுவுவதற்காக இந்த உலக படிப்பு படிச்சு அதுல தேர்ன உடனே இதெல்லாம் மறந்துடுவாங்க, மறந்து விடுவோம். ஆனால் இந்த வேதம் என்கிற புத்தகம் மறப்பதற்காக அல்ல, வயிற்றை கழுவுவதற்காக அல்ல, கடைசி வரையிலும் உன் கூட வருகிறது தேவனுடைய வார்த்தை. கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். நீங்க படிக்கிற புத்தகம் மாதிரி இதை நீங்க படிக்க கூடாது. அதை படிச்சுட்டு பாருங்க, ஸ்டூடெண்டா இருக்கும்போது படிச்சுட்டு அப்புறம் தூக்கி தூர போட்டுருங்க. வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் என்னை நிச்சயமாய் தொடரும். யாருக்கு தொடருதோ இல்லையோ, நம்ம உடனே சொல்லிடுவாங்க பாருங்க, நாளைக்கு எப்படி இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நாளைக்கும் என்னை நன்மை தொடரும், அடுத்த நாளும் தொடரும், அடுத்த வருடமும் தொடரும், சாகும் வரையிலும் ஜீவனுள்ள நாள் எல்லாம். யாருக்கு இது தொடருதோ இல்லையோ, கர்த்தரை நம்பி இருக்கிற எனக்கு நன்மையும் கிருபையும் நிச்சயமாய் தொடரும். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம்.